இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுருக்கும். நம்ம எல்லாருக்குமே எல்லாம் நம்ம தர்மத்தில் சொல்லியிருக்கா, இப்படித்தான் வாழணும். அதை இன்னைக்கு ஒத்துக்கிறா. இதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம மானுஷால் இப்படி வாழணும்னு சொல்கிற போது நாமளே ஒரு பசுமாட்டை வளர்க்குறோம், ஒரு நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், ஏதோ ஒன்று வளர்க்குற போது அதுக்கும் டிசிப்ளின் சொல்லித்தரோம். பார்த்தீங்களா? அதைத்தான் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை நெறி இஷ்டத்துக்கு மிருகம்தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அந்த மிருகமே நாம் வளர்க்குற போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறோம். நீ இங்கே தான் இருக்கணும். அது சொன்னதை கேட்கறது, அது நாம் என்ன சொல்கிறோமோ கேட்குறதே. நீங்கள் அந்த கட்டுப்பாடை, இதில் வேடிக்கை என்னன்னா, நாம் அதுக்கிட்ட கட்டுப்பாட்டை எதிர்பார்த்துட்டு நாம் ரோட்டில் போகிற போது கட்டுப்பாடாக இல்லை. பாருங்க, கட்டுப்பாடு என்பது இப்போ சொல்லிகிட்டு இருக்கேனே, மனம் முக்கியம். 108 கேள்விக்குமே அதான். இப்போ நீங்கள் நேற்றுக்கு சொன்னேன், நோயாளிக்கு யார் தோழன்னு. டாக்டர் என்ன சொல்கிறான்? மருந்தை கொடுத்துட்டு நீ கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கிறான். நான் கொடுக்குற மாத்திரை உனக்கு கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலையே. சொல்லுங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கோ சுகர் போயிடும்னு சொல்லலையே. நம்ம தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போது நம்முடைய மனம் நமக்கு என்ன ஆகுது? அங்கே தடுக்கிறது ஏதோ ஒன்று சிரமப்படுறது. அது அடுத்த கேள்வியில் வருது, என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த இதுலேயே 4வது கேள்வி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்? தகைப்பெரு தானம். அதான் அன்றைக்கே சொன்னேன், தானம். புரந்தரதாசர் சொல்கிறார், தனம் இருக்கிறவனுக்கு மனம் இருக்காது, மனம் இருக்கிறவனுக்கு தனம் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டும் இருக்கிறவனுக்கு அனுகூலமான பொண்டாட்டி இருக்க மாட்டான். இப்போ வாழ்க்கை துணை நலம் சொன்னேன் 2 கேள்விக்கு முன்னால். நீ என்ன தானம் பண்ணாலும் ஆத்துக்காரி தான் தீர்த்தம் போடணும். ஆத்துக்காரி தீர்த்தம் போடல செல்லாது. தாசர்வாள் சொல்கிறார், தனவு ಇದ್ದವರಿಕೆ ಮನವು ಇಲ್ಲ, ಮನವು ಇದ್ದವರಿಕೆ ಧನವು ಇಲ್ಲ, ಧನವು ಮನವು ಇದ್ದವರಿಕೆ ಅನುಕೂಲವಾತ ಎಂತ சதி இல்லா. அந்த வியாக்கியானத்தில் கொஞ்சம் ஒரு விளக்கம் இருக்கு. மனம் இருக்கிறவனுக்கு தனம் இருக்காதுன்னு சொல்கிறா பாருங்க. அது அப்படி நேரடியான பொருள் இல்லை. இப்போ தனம் மனம் ரெண்டுலேயுமே நமக்கு நல்ல மனம் இருந்துடுத்துன்னா இருக்கிற தனத்தில் கொடுப்போம். நல்லா ஃபாலோ பண்ணுங்க. யாரையும் சாஸ்திரம் கடன் வாங்கி கொடுன்னு சொல்லலை. நீங்கள் நம்ம வச்சனத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தனம் இருக்குது மனம் இல்லை, மனம் இருக்குது தனம் இல்லைங்கிற. மனம் இருந்தால் போதும். அதுதான் இன்னொரு வச்சனம் சொல்லுவான், மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அதில் உங்கள்கிட்ட என்ன தனம் இருக்கோ அதில், அந்த காலத்தில் சுவாமி சிவானந்த 5%ன்னார். இப்போ நான் 25 சொல்கிறேன். 25 எடுத்து வச்சுக்கோ. இந்த தானம்ங்கிறது பண்ணுறதில் நீ குலதெய்வத்துக்கு கொடுக்கறதோ, அப்பா அம்மா தேவஸ்துக்கு செலவழிக்கிறதோ, அதெல்லாம் தானத்தில் வராது. அது கடமையில் வரும். கடமையில் செய்கிற தானம். புரிஞ்சதா? ஆமாம்.
ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுறான் ஒருத்தன், நான் 30 வருஷமாக எங்கள் அக்காக்களுக்கு பொங்கலுக்கும் கார்த்திகைக்கும் தரேன்னு. அது அது தானத்திலே சேர்த்தி இல்லை, அது பிரியத்தில் செய்கிறது கடமை. நம்மாத்து பொண்களுக்கு செய்கிறது கடமை. அது நீ செய்யலேன்னா பாவம். ஆமாம். அப்போ தானம்ங்கிறது என்ன? நம்ம முன்பின் தெரியாதவாளுக்கு பண்ணுறது. ஏதோ ஒரு வசதி இல்லைங்கிற குழந்தைக்கு ஸ்கூலுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டுறது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேனே, இந்த இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்துடுத்து எனக்கு கூடுவாஞ்சேரியிலேருந்து, திருமங்கலையும் கூறப்படவை வேஷ்டி கொடுங்கன்னு. நவம்பர் 27 கல்யாணம். கூறப்படவை வேஷ்டி ஆர்டர் பண்ணிவிட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து. நாளைக்கு வருது கொரியரில். வந்தவுடனே வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நேரையே தரேன், வர சொல்ல போகிறேன். அம்மா உங்களுக்கு நேரம் கொடுத்தா தானே எனக்கு கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை தரேன்னா சனி ஞாயிறு 2 நாள் இருக்கு கொடுக்கறதுக்கு. நாளைக்கு தான் வரும் கொரியரில். இது இப்போ எனக்கு அவளை தெரியாது, யாருன்னே தெரியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவா மூலம் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கா. அவளை கேட்டு வசதி இல்லாதவா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு இருக்கு. ஆமாம். இப்போ எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்? முன்பின் தெரியாதவாளுக்கு பண்ணுறது தான் தானம். அதனால தான் அந்த காலத்தில் தேசாந்திரம் போகிறவா இருப்பா, திண்ணை கட்டி வச்சான். திண்ணையில் வந்து படுத்துப்பா. எங்கே போகிறேன்னு கேட்பா. இந்த மாதிரி காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன். சரி சாப்பிடுங்கோ அப்படிம்பா. அதுதான் தானம். புரிஞ்சுக்கோங்க. மற்றொரு கருத்து, இந்த தானம் பண்ணுறோம் பாருங்கோ, பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம தனம் கொடுக்குறோமே, அவள் நாளைக்கு நம்மள்கிட்ட நன்றியோடு இருப்பான்னு எதிர்பார்த்துன்னு பண்ணாதேங்கோ. என்ன, நான் 30 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் என்கிட்ட வாங்கிப்பா, அடுத்த வருஷம் இதே வெட்டிங் டே வருதே, அன்றைக்கி என்னை கூப்பிட்டு இன்றைக்கி வெட்டிங் டே, நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம், நீங்கள் கொடுத்தேன்னு இன்னி வரைக்கும் ஒத்துரும் சொன்னதே இல்லை. ஆனால் கேட்குற போது காலில் கஞ்சியை கொட்டின்னு கேட்பா, அழுவா. ஒரு இந்த கொரோனா வந்தது 2020 ஏப்ரலில் தானே வந்தது, பிப்ரவரி, கொரோனாக்கு முன்னால். பிப்ரவரி 8 கல்யாணம், 3ஆம் தேதி கேட்குறா. என்னெல்லாம் கேட்குறா? திருமங்கல்யம், கூறப்புடவை, வேட்டி, 6 கஜம் பட்டு புடவை எல்லாம் கேட்குறேன். நான் ஏழை. அது கேளுங்க. நான் அப்போது சேலத்தில் ஒரு மாப்பிள்ளை எழுப்புக்கு உபன்யாசத்துக்கு போகிறேன். கார்த்தால சாஸ்திரிகள் மேடை ஏறும்போதே அவள் உறவுக்கார பொண்ணுக்குன்னு கேட்குறா, நீங்கள் நான் உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்கன்ட்டு. அந்த பையன் அமெரிக்காலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். நான் மேடை ஏறும்போதே அவரை கேட்குறேன், என்ன வேணுமா அவளுக்கு? எல்லாமே வேணும் அப்படின்னு. சரி, உபன்யாசம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு உபன்யாசம் பண்ணிவிட்டேன். அந்த பையனோட அப்பா சம்பாவனையெல்லாம் எடுத்துன்னு வர்றார். எனக்கு என்ன வைக்க போகிற வச்சுருக்காரு தெரியாது. இங்கே அதுக்குள்ளே ஓலை வந்துருத்து. அந்த பையனை கூப்பிட்டேன், உங்கள் அப்பா என்ன கொண்டுறா தெரியலையே அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஓலை வந்தாச்சு, சொல்லுங்க. காரில் போகிறேன் மெட்ராஸுக்கு.
திருச்சியிலேருந்து வந்தேன். சரி, காருக்கு 10,000 ரூபா ஆறுது. சரி, அப்புறம் எனக்கு 50,000 ரூபா கொடு, தரேன் மாமா, வச்சுட்டான். அந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு 5,000 வச்சேன். மறுநாள் 4ஆம் தேதி அன்றைக்கி நான் ஒரு செட்டியார்கிட்ட இங்கே வாங்குவேன், ஜெபிலி கொண்டுற சொல்லி மணச்சநல்லூருக்கு ஃபோன் பண்ணி திருமங்கல்யம் பண்ண சொல்லி, ஆறாவா சொந்தக்கார திருச்சியிலேருந்து 7ஆம் தேதி வர, 8ஆம் தேதி கல்யாணம், பல்லவனில் திருமங்கல்யம் கொண்டு வந்தார். அந்த பையன் வேதம் படித்த பையன், அதனால் வெண்பட்டு வேஷ்டி, சாஸ்திரிகள் எல்லாமே கொடுத்தேன், சகலமும் கொடுத்தேன். 6 கஜம் போட்டு புடவையில் 5 கூரை புடவை, அப்போ அம்மாவுக்கு 9 கஜம் புடவை எல்லாம். போய் ஒரு 10 நிமிஷம் உபன்யாசம் பண்ணேன். கருத்தால் நிச்சயதாம்பரத்துக்கு முன்னால் எல்லோரும் அங்கே வந்தவா பூரா என் உபன்யாசம் கேட்குறவா எல்லோரும் பிளேட்டில் பணத்தை போட்டா. அது எண்ணுன்னு பக்கத்தில் இருந்தவர் எண்ணினர், எவ்வளோ வந்திருக்கு பாருன்னு. 5,001 ரூபா வந்திருக்குன்னு. அந்த பையனை கூப்பிட்டேன், கல்யாண பையனை, வேதம் படித்த பையன், சாஸ்திரிகள், இங்கே வா, வேதம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரமாக இருந்துட்டுருக்காத, ஆத்துக்காரியை கொடைக்கானல் கூட்டின்னு போ, இந்தா செலவுக்கு வச்சுக்கோன்னு. சிரிச்சா எல்லாரும். தானம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வள்ளுவர் குறளில் சொல்கிறார், தானம் வாங்கின்றவன் சந்தோஷப்படணும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செயல்பட்டார் சால்பின் வரைத்து, வள்ளுவர். என்ன கேளுங்க. இப்போ தானம் சொல்லின்னு இருக்கேன், நிறைய தானம் இருக்குது இதில். அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், பூதானம், சொர்ணதானம் எல்லாம் இருக்கு. அப்புறம் முக்கியமானது இருக்கு, கன்னிகா தானம். இந்த மற்ற தானம்லாம் வாங்கினோடனே தெரிஞ்சிடும் பலன் என்னன்னு. கன்னிகா தானம், ஒருத்தன் பொண்ணை தானம் பண்ணுறானே, தானம் வாங்கின்றவன் சந்தோஷப்படணும்னு சொன்னேன். அதே எப்போ நமக்கு தெரியும்? அது 30 வருஷம் கழிச்சு. பையன் பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி சஷ்டியப்த பூர்த்தி அன்னைக்கு தானம் வாங்கின்றவன் மாமனார் மாமியார்கிட்ட எனக்கு நல்ல பொண்ணை கொடுத்தேன்னு சொல்லணும். அவள் இல்லைன்னா மச்சினனாவது இருப்பான், வேட்டாத்துக்கார யாராவது இருப்பா, புரியுற? அந்த தானத்துக்கு எப்போ எஃபெக்ட் பாருங்கோ. இன்றைக்கி நிச்சயதாம்பூலம் ஆகி கல்யாணம் ஆகி வந்தவுடனே நல்ல பொண்ணுங்கிறா, அப்புறம் 3 மாதம் கழிச்சு சண்டை போடுறாங்கிற. பார்த்தியா, அவசரப்பட்டு நல்ல பொண்ணு சொல்லக்கூடாது. ஆமாம், வாழ வேண்டாமா? 30 வருஷம் கழிஞ்சு தான் சொல்லணும். ஆமாம், 30 வருஷம் வாழணும். வாழ்ந்து குழந்தைய பெற்றுண்டு அவள் பொண்ணை தானம் பண்ணி பிள்ளைக்கு பாணி கிரகணம் பண்ணிண்டு இவ்வளவும் ஆனதுக்கப்புறம் அவள் சொல்லணும், கூப்பிட்டு, புரிஞ்சுத, நல்ல ஆத்துக்காரி எனக்குன்னு. தானத்துக்கு இன்னொன்று பகவான் கீதையில் சொல்கிறான், எல்லா குணமும் வேடுமா வயசானா மனுஷாளுக்கு, கருமித்தனம் மட்டும் போகாதான். ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கா. எங்காத்துக்கு வந்தால் என்ன கொன்ற, உங்காத்துக்கு வந்தால் என்ன தர. நல்ல பாலிசி. இல்லை, என்னை விட நீங்கள் எல்லோரும் நல்லா வேதாந்தம் பேசுகிறீள். நாங்கள் 2 மணி நேரம் தான் பேசுகிறோம், நீங்கள் 20 மணி நேரம் பேசுகிறீள். தானம் பண்ணுறதும் நல்லா பண்ணணும், திருப்திப்படணும்னு. என்ன நீங்கள் என்ன போட்டாலும் நான் திருப்திப்படுறேன், அது வேறு. இருந்தாலும் வாண்டடு. இப்போ சொன்னேனே,
இப்போ செப்டம்பர் 4, அக்டோபர் 24, நவம்பர் 23 2 பேருக்கு, நவம்பர் 27 இன்றைக்கி வந்துடுத்து, 5 பேருக்கு தரேன். இதில் இன்னொருத்தர்ட்டேருந்து ஃபோன் வந்தாச்சு எங்கள் ஊர்லேருந்து. அவள் தை மாதம் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப வேண்டியப்பட்ட பொண்ணு, அங்கே கைங்கரியம் பண்ணுறா அவள் அம்மா. அதனால் 2 திருமங்கல்யம், அவள் கன்னட பிராமணன், புடவை வேஷ்டி எல்லாம் தரணும். கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கு 3 லட்சத்துக்கு செலவுக்கு இருக்குது. நல்ல வேலை தை மாதம்னு சொன்னான், தப்பிச்சேன். இன்னும் இருக்கே நாள். கொடுக்கணும். இத்துவக்கும் இன்பம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், தானம் பண்ணணும். நான் கொடுத்துட்டேனேன்னு சொல்லக்கூடாது. கர்ணன்ட்ட கற்றுக்கணும். என்ன கேட்டாலும் கொடுத்தான், எப்போ கேட்டாலும் கொடுத்தான். கர்ணன்ட்ட இருக்கிற மற்ற குணத்தெல்லாம் நம்ம நீக்கி அவனை கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த கொடுக்கறதுனால. புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிராமணன், வேத பிராமணன் வந்துட்டான் தானம் கேட்க. அவன் எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கான் குளிக்கிறதுக்கு. அவன் ராஜாவாச்சே, பெரிய தங்க பாத்திரத்தை இப்படி வச்சுன்னு இருக்கான். இமேஜின் பண்ணிக்கோங்க, கோவிலெலாம் வச்சுருப்பாளே பாத்திரம், அதில் எண்ணெயை விட்டு இப்படி எடுத்து உடம்பு பூரா தேய்ச்சின்னு இருக்கான். அது நல்ல கோல்டு. பிராமணன் வந்துட்டான், ரொம்ப தர்தரம். இப்படி பார்த்தான். அவன்தான் பலசாலிய. அப்படியே இடது கையில் தூக்கினான் அந்த தங்க பாத்திரத்தை, எண்ணெயை கீழே சரித்தான். இந்த பிராமணன் கையில் அப்படியே கொடுத்தான். பக்கத்தில் இந்த மந்திரி கேட்டார், அவர் வேத பிராமணன், யாருக்குமே தரப்படாது, வேத பிராமணனாச்சே, இடது கையில் கொடுத்தீரே, கொடுக்கலாமான்னு கேட்டான். சிரித்தான். நீர் கேட்குறது வாஸ்தவம், நான் ஏன் கொடுத்தேன்னு கேளு. நான் இந்த இடது கையிலேருந்து இந்த வலது கைக்கு மாற்றுற போது இவருக்கு எதுக்கு தங்கம்னு தோணிடுத்துன்னா கஷ்டம்னா. நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்ய வேண்டும், இன்றும் இன்னே போச்சு. எங்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன். எல்லாரும் சொல்லுவா, என்ன வேணும்னு கேட்டது நீங்கள் ஒத்துறதான்னு. செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல், உண்டிக்கழகு விருந்தோடு உண்டல். ஸ்கூலில் படிச்சிருக்கா? படிக்கலையா? படிச்சா இல்லையா? 1 மார்க்குக்கு படித்ததோடு சரி. இப்போ என்கிட்ட கேட்குறவாளோட சொந்தக்கார பூரா கொடுத்துருந்தா நான் ஏன் தரணும்? செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல்னு வெறுமனை படித்தேள், செயல்ல இல்லை. சொல்லுங்க. இதே மகாபாரதத்தில் ஒரு விஷயம். தர்மபுத்திர மகாராஜா யுத்தமெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து ராஜசூய யாகம் திரும்பி பண்ணினர். ரொம்ப வருஷம் கழிச்சு கிருஷ்ணர் யாகத்தில் இருக்கார், பலராமன் இருக்கார், எல்லாரும் இருக்கார், விதுரர் இருக்கார். எல்லாரும் பாராட்டுறா தர்மபுத்திரனை. இந்த மாதிரி யாகம் பார்த்ததில்லை. அது கிருஷ்ணரே பாராட்டுறார். நல்லா கேளுங்கோ, கிருஷ்ணர் பாராட்டுறார். கிருஷ்ணரே பாராட்டுறாருங்கிற போது அதை விட என்ன வேணும் சொல்லுங்க. ஜெகநாதன், யாக நாயகன், யஜ்யம் அவனுக்குத்தான்.
திரௌபதி கூப்பிடுற போது முதல் நாம் கூப்பிட்டதே யஜ்யபதேன்னு தான் கூப்பிட்டா. யஜ்யேஸ்வரா. எல்லாரும் பாராட்டுறா. தர்மபுத்திரனுக்கு சந்தோஷம். அப்போ அங்கே ஒரு கீரி பிள்ளை வந்தது, சிரிச்சது. தர்மபுத்திரர் சிம்மாசனத்திலேருந்து இறங்கி வந்தார். என்ன சிரிக்கிறேன்னு கேட்டார். இதை விட ஒரு யாகம் பார்த்தேன், நீ பண்ண தானத்தை விட ஒரு தானம் பண்ணதை பார்த்தேன்னு. உடனே தர்மபுத்திரர் கேட்டார், எந்த ராஜா பண்ணினான்னு கேட்டார். ஒரு ராஜாவும் இல்லை, ஏழை பிராமணன். ஏழைங்கிற பிராமணன்கிற என்ன தானம் பண்ணினா அப்படின்னு கேட்டார். யமுனா நதிக்கரையில் இப்போ கீரிப்புள்ள கதை சொல்கிறது என்ன கேளுங்கோ. எல்லாரும் உட்காந்துட்டா கீழே. இல்லை வேடிக்கை நேரமோ, இத்தனை நேரம் தர்மபுத்திரனை பாராட்டின கிருஷ்ணரும் உட்காண்டிருக்கார். அவன் எவ்வளோ பெரிய திருடன் பாருங்கோ. இப்போ இந்த கீரிப்புள்ள சொல்ல போகிறது அவனுக்கு தெரியாதா? கீரிப்புள்ள வந்து சொல்ல போகிறதுன்னு தெரியாதா? எவ்வளவு பெரிய திருடம் பாருங்க. தெரியாத மாதிரி உட்காண்டிருக்கார். அவரும் கதை கேட்குறார். யமுனா நதிக்கரையில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு பிராமணன் வாழ்ந்திருந்தான். அவன் வேத பிராமணன். அவனுக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படிச்சிருந்தான். தர்தரம், அவளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு நாளைக்கு அந்த அக்ரஹாரத்தில் யாரோ உறவுக்காரா சத்து மாவும் வெல்லமும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தா, 4 பேரும் சாப்பிட்றதுக்கு. இந்த பிராமணன் மனைவி அந்த மாவை சல்லடையில் சலித்து நல்லதை எடுத்துண்டு கப்பி அப்படி ஓரமாக கொட்டினான். அதை வெந்நீரில் வச்சு வெல்லம் கலந்து 4 பேருக்கும் இலை போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு 4 பேருக்கும் சமபங்கு வச்சு பரமாறினான். ஆம்படையானுக்கு, தனக்கு, தன் பையனுக்கு, நாட்டு பொண்ணுக்கும். அவள் சாப்பிட உட்கார போகிறா. வாசலில் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. உடனே அந்த கிரகஸ்தன் போய் கதவை திறந்தான். ஜில்லு 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 ஜில்லுன்னு ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். ஸ்வாகத்தம்னு உள்ளே கூப்பிட்டார். வாங்கும் காலரம்பி சந்தனங்குங்கம் வச்சு, இங்கேருந்து வரேள் அப்படின்னு. நான் வெளியூர் காசிக்கு போகிறேன், பசிக்கிறது. உடனே அந்த பிராமணனை சாப்பிட சொன்னான். தன் இலையில் இருந்த அன்னத்தை இந்த சத்து மாவை போட்டான். அவன் மனைவி தீர்த்தம் விட்டா. வந்த பிராமணன் சாப்பிட்டான். நன்னா இருக்குன்னு ஆத்துக்காரியை பார்த்தார். எல்லாரும் தன் பங்கை வச்சா. சாப்பிட்டுட்டார் வந்த பிராமணன். இப்போ இவாளுக்கு ஒன்றுமில்லை, பட்னி. வந்த பிராமணன் சாப்பிட்டுட்டு கையை லம்பறதுக்கு அப்படி கையை நீட்டினது தான் தாமசம். இந்த பிராமணன் தீர்த்தம் விட்டான். சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளித்தான். நான் தான் வந்திருக்கேன் அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். இந்த காட்சியை பார்த்துருக்கு இந்த கீரிப்புள்ள ஓட்டு தாவாரத்தில் உட்காண்டு. இவா பாதம் பட்ட இடத்த நமஸ்காரம் பண்ணுவோம்னு ஓடி வந்தது. இந்த பிராமண மனைவி சலிச்சு வச்ச கப்பியில் வழுக்கி விழுந்துருச்சு. வழுக்கி விழுந்த உடனே அந்த மாவு கீரிப்பிள்ளையோட பாதி உடம்பில் பட்டது. அந்த பாதி உடம்பு மாவு பட்ட இடம் தங்கமாயிடுது, ஜொலிக்கிறது. அந்த கீரிப்புள்ள சொல்லித்து, எத்தனையோ பேர் யாகம் பண்ணினா
நீயும் தர்மபுத்திரா யாகம் பண்ணுறேன்னு உன் யாகசாலையில் பிறண்டேன், மீதி உடம்பு தங்கமாகணும்னு. தங்கம் ஆகலை. நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது யாகமா தானமா? நீ பண்ணது யாகமானு கேட்டார் அந்த கீரிப்புள்ள. கதறி அழுதர் தர்மபுத்திரர். 5 பேரும் திரௌபதியோடு சேவிச்சா. கிரீடத்தை எடுத்தான், பரீட்சித்து பேரனுக்கு பட்டத்தை கட்டினான், கிளம்பிட்டான். பார்த்தீங்களா தானம் எவ்வளோ வசதி, தானம் பண்ணுறது எவ்வளோ உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் சம்பாத்தியம் செய்யணும், அதுக்கும் அடுத்த கேள்வியில் விளக்கம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் வச்சனத்தையே தப்பாக பேசுகிறீர்கள். தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு அதானே எல்லாரும் சொல்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? தனக்கு என்று மிஞ்சுவது தானம். புரியுது? நமக்கு கூட வரப்போகிறது நாம் பண்ண தானம். நம்ம விட்டுட்டு போகிறதும் குழந்தைகளுக்கு தானம் செஞ்ச புண்ணியத்தை. ஒரு ஹாஸ்யத்துக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, சிரிப்புக்கு. கருமி ரொம்ப நல்லவன்னா, ஏன்னா அவன் பணத்தை வச்சுட்டு பாபத்தை எடுத்துன்னு போகிறானாம். தானம் பண்ணவன் தான் புண்ணியத்தை எடுத்துட்டு பணம் வைக்காமல் போகிறானாம், கடனும் வைக்காமல் போகிறான். அப்போது யார் வசதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ராமரை தேடிக்கிண்டு ஒரு பிராமணன் வந்தான். என்ன வேணும்னு கேட்டார். அந்த பிராமணன் வாயை மூடிண்டு நின்றான். எனக்கு கஷ்டம், அதுக்கு தகுந்தாப்புல கொடுங்கோன்னு. இப்படி திரும்பி பார்த்தார் லக்ஷ்மணனை. ஒரு பெரம்பு எடுத்துன்னு வந்தான், கையில் கொடுத்தார் ராமர் அந்த பிராமணன்ட்ட. தூக்கி விசிறுன்னார். அது எங்கே போய் விடுறதோ அது வரைக்கும் உனக்குத்தான் சொந்தம்னர். அப்படி தானம் பண்ணார். அதனால் இல்லற தர்மமே இத்துவக்கும் இன்பம். தான் நேற்றுக்கே சொன்னேன். நாம் சாப்பிட்ற போது கூட சாப்பிட்றதுக்கு முன்னால் உறவுக்காராளோ தெரிஞ்சவாளோ பக்கத்தாத்துலேயோ சாப்பிட வரையலான்னு கேட்கணும். இல்லைன்னா ஆத்திக்காரிகிட்ட சொல்லி இந்த சமைச்சதில் கொண்டு போய் பக்கத்தாத்தில் கொடு, பெரியவாள்லாம் இருக்கா கொடுக்கணும். இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரி இருப்பா, கொடு. பாவம், தினம் ஹோட்டலில் சாப்பிடுவா, நீ கூட. வேலைக்காரிக்கு கூட. அதுவும் வருது அடுத்த கேள்வி. இது இன்னும் முடியலை, அப்புறமா அந்த கேள்வி வரும்போது இன்னும் விளக்கம் தரேன் தானத்தை பற்றி. இப்போ மனசை பற்றி, மனசுலேருந்து தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி கேட்குறேன். எதை இழந்தால், எதையோ இழக்கணும். எல்லாரிடத்திலும் பிரிய உள்ளவனாகிறான். எல்லார் பிரியத்தையும் எப்படி பெறலாம்? எதையோ இழக்கணும்.